எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சுபீஸ் குக்கிங் சேனலில் டே 5க்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக முட்டை குழம்பு பார்க்க போகிறோம். இது உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு. நம்ம குழம்பு செஞ்சுட்டு அதில் முட்டையை உடச்சி ஊற்றுவோம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கூடவே ரசம், இந்த ரெண்டையும் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முட்டை குழம்புக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். தேங்காய் 1 கப், சின்ன வெங்காயம் 1 சைஸ், புளி சின்ன துண்டு, ஜீரகம் 2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள், மஞ்சள் பொடி, இவ்வளோ தான் தேவை. இது எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். 5 சின்ன வெங்காயம் போதும், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சிடலாம். இப்போது நம்ம தாளிச்சிடலாம். குழம்பு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும். பெருஞ்சீரகம் தாளிச்சிட்டு ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்குனது, கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதை இதில் சேர்த்துடலாம். கூடவே தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு உப்பு, எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா அதை உடச்சி அந்த கெட்டியெல்லாம் இல்லாத மாதிரி நல்லா உடச்சி விட்டாச்சு. இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் கழித்து நுரை வந்ததுக்கப்புறமா, கொதிக்கக்கூடாது, லைட்டாக அந்த மாதிரி பொங்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம முட்டை சேர்த்துடலாம். இதில் ஒவ்வொரு முட்டையாக அப்படியே குழம்புலையே உடச்சி ஊற்றணும். எங்கே இடம் இருக்கோ அங்கங்கே சைடாக நீங்கள் ஒவ்வொரு முட்டையும் உடச்சி ஊற்றணும். நிறைய போட்டால் ஒன்று மேலே ஒன்று சேர்ந்துடும். அதனால் நான் இதில் ஒரு 4 முட்டை போடுறேன். அதுக்கு மேலேயே ஊற்றாத இடத்துல முட்டையை போடுங்க. அதுக்கப்புறம் மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. அது நல்லா முட்டையெல்லாம் நல்லா வெந்துடும். இப்போ நல்லாவே வெந்துருச்சு, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா அது உடையாமல் எடுத்து வச்சு பரிமாறினீங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இது கட்டியாக இருக்கிறனால கூடவே ரசமும் வச்சா சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும். வாங்க எப்படி ரசம் பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: மிளகு, ஜீரகம், பூண்டு, பச்சை மிளகாய், மல்லி இலை, கருவேப்பிலை, புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ், 2 தக்காளி. இப்போது இது எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு தேவையான அளவு மஞ்சள் பொடி அதையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது எந்த பாத்திரத்தில் ரசம் வைக்க போகிறீங்களோ அதில் புளியை கரைச்சி ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி இதையும் ஊற்றிட்டு ரெடி பண்ணி வச்சிடலாம். தேவையான அளவு உப்பு அதையும் இதிலையே நம்ம சேர்த்துடலாம். இப்போது நம்ம ரசம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் அதையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா வதக்கி விடுங்க. அது லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா அந்த தக்காளி மசிகிற அளவுக்கு நல்லா அதை வதக்கணும். இந்த மாதிரி நல்லா தக்காளி போட்டதே தெரில பாருங்கள், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிடணும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி கரைசலை இதில் ஊற்றிடலாம். அதுலேயே நம்ம உப்பும் சேர்த்துட்டோம், அதனால் இதில் உப்பு போட தேவையில்லை. இதில் ஒரு 5 நிமிஷம் கழித்து லைட்டாக நுரை வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் நாட்டு சர்க்கரை சேர்க்க போகிறோம். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. இது லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும், நல்லாயிருக்கும் ரசத்துக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுருங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக கொதி வரும். ரொம்ப தளன்னு கொதிக்கக்கூடாது. இந்த மாதிரி கொதித்த உடனே கடைசியாக நம்ம மல்லித்தலை போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.